இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நேத்து நீ பண்ண வேலையால எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருச்சு தெரியுமா? நான் என்ன மாமா பண்ணேன்? எதுக்கு நேத்து எங்க எல்லாரும் கட்டாயப்படுத்தி அவ்வளவு நண்டு சாப்பிட வச்ச? அது என்ன இழுத்துக்கிட்டு இருக்க? கேட்டதுக்கு பதில் சொல்லு. நண்டும் முருங்கைக்காய் மாதிரி தானே மாமா, அதை சாப்பிட்டா 2 பேருக்குள்ள நெருக்கம் வரும்னு நினைச்சேன். லூசு மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்காத வானதி. நீ பண்ண வேலையால நேத்து ராத்திரி நந்தினிக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு. ஐயோ, இப்ப எப்படி இருக்கா? இப்ப ஒன்னும் பிரச்சனையும் இல்ல. நேத்து ராத்திரி மருந்து வாங்கி கொடுத்ததுனால உடம்பு சரியாயிடுச்சு. இங்க பாரு வானதி, புருஷனும் பொண்டாட்டி நெருக்கமா இருக்கணும்னா முதல்ல மனசால அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும். அதுதான் முதல்ல முக்கியம். அப்படி இல்லாம எப்படி 2 பேரும் நெருக்கமா இருந்துட முடியும்? என்ன பார்த்தாலே வெறுக்கிறவகிட்ட நான் எப்படி கிட்ட போக முடியும்? இங்க பாரு வானதி, எங்களுக்கு நல்லதை செய்யறதா நினைச்சுக்கிட்டு தப்பு தப்பா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க. அவளுக்கு என்ன கண்டாலே பிடிக்கல. இனிமே பிடிக்குமான்னு கூட எனக்கு தெரியல. நம்ம யோசிச்சு திட்டம் போட்டலாம் இந்த மாதிரிலாம் பண்ணி நம்மள பிடிக்க வைக்க முடியாது. அதெல்லாம் தானா நடக்கணும். அதனால எங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. நீ உன் வாழ்க்கையை மட்டும் பாரு. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மாமா, ஆனா இன்னொரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நந்தினிக்கும் மேல இருக்கிறது வெறுப்பு இல்ல, கோபம். பிடிக்காதவங்க மேலதான் வெறுப்பு வரும், பிடிச்சவங்க மேல கோபம் தான் வரும். ஒரு பொண்ணுக்கு ஒருத்தனை பிடிக்கலன்னா அவனை வெறுத்துட்டானா அவனை கிட்டத்திலே வச்சுக்க மாட்டா. ஒண்ணு அவனை விரட்டி விட்டுருவா, இல்ல அவனை விட்டு அவ ரொம்ப தூரம் போயிடுவா. இது 2மே நந்தினி பண்ணல. அத்தையோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அவன் கூட இருக்கா. அதெல்லாம் அவ சொல்ற சும்மா காரணம் மாமா. உன் கூட வாழணும்னு அவ முடிவு பண்ணிருந்தா பெரிய மாமா மனசு கஷ்டப்படாம பெரியம்மாவுக்கு அதை எப்படியாவது புரிய வைக்கணும்னு யோசிச்சு இந்நேரம் புரிய வச்சு உன்னை விட்டு போயிருப்பா. புடிச்சு போய் கல்யாணம் பண்ண பொண்ணா இருந்தா கூட இந்நேரம் 1000 தடவை அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்பா. அவ அம்மா வீடு பக்கத்துல தானே இருக்கு. அவ அம்மா மேல உயிரே வச்சிருக்கால. கல்யாணம் ஆன இத்தனை நாள்ல அவ அம்மா வீட்டுக்கு தனியா போகலல்ல. உங்க மேல உள்ள கோபத்துலதான் உங்களை பிடிக்காத மாதிரி அவ காட்டிக்கிறான், உங்களை பழி தீர்த்துக்கிறான். நீங்க சுத்தி பார்க்க போனப்ப ரவுடிங்க நந்தினி கிட்ட பிரச்சனை பண்ணாங்கன்னு நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல. அவளுக்கு பிரச்சனை வரப்ப அவ கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே யார் பேர் சொல்லி கூப்பிட்டா? உங்க பேரு தானே. உங்க மேல அவளுக்கு வெறுப்பு இருந்தா உங்க பேரு சொல்லி கூப்பிடாம வேற யாராவது வந்து காப்பாத்துட்டோம்னு நினைச்சு காப்பாத்துங்க தானே கத்திருப்பா. கரிகாலன் காப்பாத்துன்னு கத்திருக்க மாட்டால. அவ உங்களை வெறுக்கிற மாதிரி பேசுற வார்த்தையெல்லாம் உண்மை இல்ல. அவ மனசுல இருந்து வர வார்த்தை தான் உண்மை. அவளுக்குள்ள நீங்க இல்லாம அவ வாயில இருந்து அந்த நேரத்துல உங்க பேரு வந்திருக்கவே வந்திருக்காது. நான் நம்பினவன் என்னை ஏமாத்திட்டான்ற கோபத்துலதான் அவ இப்படி எல்லாம் நடந்துக்கிறாளே தவிர உங்களை வெறுத்து அவ இப்படி எல்லாம் நடந்துக்கல. நான் ஏன் இவ்வளவு உறுதியா சொல்றேன்னா, கல்யாண மண்டபத்துல மாப்பிள்ளை அழைப்புக்கு எல்லாரும் போயிருந்தப்போ நானும் நந்தினியும் தான் மண்டபத்துல தனியா இருந்தோம். என்னால அவ வாழ்க்கை வீணா போயிடுமோன்னு பயந்து எனக்கு குற்ற உணர்ச்சி ஆயிடுச்சு. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நந்தினி கிட்ட எல்லாம் உண்மையா சொல்லலான்னு நான் அவளை பார்க்க போனேன். என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்ன, சொல்லு. பேசணும்னு தான் வந்தேன், ஆனா எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. ஆமா, ஏன் இன்னும் கண்ணத்துல இருக்கிற சந்தனத்தை அழிக்காம இருக்கேன்? இரு, நானே அழிச்சு விடுறேன். ஐயோ, அழிக்காத, அது இருக்கட்டும். ஏன் அழிக்க வேணான்னு சொல்ற? மாப்பிள்ளை அழைப்பு முடிஞ்சதும் பிள்ளையார் சிலைக்கு முன்னாடி மாப்பிள்ளைக்கு காப்பு மாத்தணும். அந்த நேரத்துல முகத்துல சந்தனம் இருந்தா போட்டோ நல்லா இருக்காதே. ஏய் நந்தினி, ஏன் அழுகுற? இப்ப இந்த சந்தனத்தை அழிச்சுட்டா என் முகமே ரொம்ப மோசமா இருக்கும். ஏ
மேக்கப் போட வந்தவங்க தப்பான ஏதோ கெமிக்கலை யூஸ் பண்ணதால என் ஃபேஸ் ஃபுல்லா அலர்ஜி ஆயிடுச்சு. ஐயோ, என் முகம் ஃபுல்லா அலர்ஜியா இருக்கும்போது எப்படி மண்டபத்துக்கு வருதுன்னு நினைச்சு நான் பயந்துகிட்டு இருந்தப்ப கரிகாலன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணான். கரிகாலன் மட்டும் இல்லனா இந்நேரம் எல்லாரும் முன்னாடியும் நான் அசங்கப்பட்டு நின்றுப்ப வானதி. இத்தனை நாளா கரிகாலனை நான் எவ்வளவு ஹர்ட் பண்ணிருக்கேன்னு என் ஒருத்திக்கு தான் தெரியும். சின்ன வயசுல இருந்து கரிகாலன் படிக்கல, அவன் பெரிய முரடன்னு நினைச்சு அவன் மனச புரிஞ்சுக்காம நான் அவன் கிட்ட ரொம்ப மோசமா தான் நடந்துகிட்டேன். ஆனா அவன் ரொம்ப கிரேட். நான் அவன் கிட்ட ரொம்ப கேவலமா நடந்துகிட்டேன். எதையுமே அவன் மனசுல வச்சுக்கல. எனக்கு நல்லது பண்ணணும்னு தான் இப்பவும் அவன் நினைக்கிறான். என்ன பத்தி என்ன விட அவன் தான் நிறைய புரிஞ்சு வச்சிருக்கான். எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எல்லாமே அவனுக்கு தெரியுது. என் அம்மாவை விட என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறது கரிகாலன் மட்டும்தான். போவிக்கிற அன்னைக்கு நான் இன்டர்வியூக்கு போனேன்னு சொன்னப்ப அம்மா அருள் எல்லாருமே வேண்டான்னு சொன்னாங்க. ஆனா கரிகாலன் மட்டும்தான் நான் சொன்னது புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கரிகாலா. நீ மட்டும் இல்லனா நான் எனக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருக்கவே வந்திருக்க முடியாது. இப்போ நினைச்சா கூட இப்படி ஒரு நல்லவனை ஏன் இத்தனை நாளா காரணமே இல்லாம நாம வெறுத்தோம் ஒதுக்கி வச்சிருந்தோன்னு ஏன் மேலேயே எனக்கு கோபமா வருது. நான் பார்த்ததுலயே கரிகாலன் அளவுக்கு ரொம்ப நல்லவ யாருமே இல்ல வானதி. என் லைஃப்ல தேவதனா அது கரிகாலன் தான். எது நடந்தாலும் என்ன கரிகாலன் வந்து காப்பாத்துவாருன்னு நந்தினி சொல்றானா, அவளுக்கு உன் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்திருக்கும். இந்த மாதிரி நம்பிக்கை ஒரு பொண்ணுக்கு புருஷன் மேல மட்டும்தான் வரும். நந்தினி அவளை அறியாமலேயே அவ ஆழ் மனசு முழுக்க உனக்கு இடம் கொடுத்திருக்கா. அது எனக்கு தெரிஞ்சதும் நீங்க ரெண்டு பேரும் தான் சரியான ஜோடின்னு நான் எப்பவோ புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப இல்ல, அவ சாகுற வரைக்கும் அவளால உன்னை வெறுக்கணும்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவ நினைக்கிற மாதிரி நீ எந்த தப்பும் பண்ணலையே மாமா. அவகிட்ட நான் சொல்ல போகும்போது நீ வேண்டான்னு வேற சொல்லிட்ட. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்காம நான் ஓய மாட்டேன்.